பஞ்சு மாதிரி இட்லி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சாஃப்டாக சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா சாஃப்டான இட்லி. வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, அதே வயசானவங்களும் சரி, ஃபாரின் எடுத்துட்டு போகிறவங்களுக்கும் சரி, புளிக்கலையேன்ற கவலையே இருக்காதுமே. இது நல்லா தாராளமாக புளிக்கும். நீங்கள் நான் சொன்ன மாதிரியே கரைச்சி வச்சு பாருங்கள், இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு சூப்பரான டேஸ்டான இன்ஸ்டன்ட் கருப்பு கவுனி அரிசி மாவும் இன்ஸ்டன்ட் வெள்ளை இட்லி மாவும் எப்படி புளிக்க வச்சு பத்து மாதிரி இட்லி ஊற்றலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இது கருப்பு கவுனி இட்லி மாவு. இது பார்த்தீங்கன்னா இது வெள்ளை இட்லி மாவு. இது நல்லா இட்லி, பணியாரம், ஊத்தாப்பம் எல்லாம் செய்யலாம். அது இல்லாமல் தோசை மாவு நல்லா முருகலாக வர்றதுக்கு வெள்ளை இட்லி மாவில் உங்களுக்கு தோசை மாவுன்னு தனியாக போட்டிருக்கேன். இது ரெண்டுமே உங்களுக்கு வெப்சைட், வாட்ஸ்அப்பில் கிடைக்குது. இப்போ கருப்பு கவுனி மாவை எப்படி கரைக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிட்டு வந்துக்கணும். ஒரு டம்ளர் எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. இப்போ வெள்ளை இட்லி மாவை எடுத்துக்கலாம். இதே டம்ளரில் தான் எடுத்துக்கிறேன் நான். ஒரு டம்ளர் மட்டும் எடுக்கிறேன் பாருங்க. இது ஒரு டம்ளர் மாவு, இதே இதில் போட்டுக்கலாம். இது வெள்ளை இட்லி மாவு. இதுவும் பாருங்க நல்லா குறைன்னு இப்படி பவுடர் பண்ணிக்கணும் பாருங்க. இதுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கால் டம்ளர் 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி தான் 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், விஸ்க் வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டோம்னா கட்டியெல்லாம் விழுகாது. நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ இந்த மாவையும் இதே இதிலேயே வச்சு நான் கலந்துட்டோம். நல்லா கலந்துட்டு கையால் என்ன பண்ணணும், நல்லா அப்படி கலந்து விடுங்க. அப்போ தான் கையில் அந்த கையில் கரைக்கும் போது தான் சீக்கிரமாக புளிக்கும். கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் விஸ்க் வச்சு உங்களுக்கு கரைச்சி காமிச்சேன். பாருங்கள், மாவு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா தும்பப்பூ கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை தட்டு வச்சு மூடிடலாம். இந்த மாவையும் அப்படியே கரைச்சிடலாம். இதில் சோடாலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாவை நீங்கள் வாங்காதவங்க வாங்கி பாருங்கள். இப்போ நீங்கள் வாங்குகிற மாவு ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லுவீங்க. இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இதை சாதா மாவு புளிக்கிறதுலேருந்து 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வச்சு புளிக்க வச்சுக்கோங்க. இப்போ தட்டை வச்சு மூடி இதை புளிக்க வச்சிடலாம். மாவு நல்லா புளிச்சிருச்சு. ஒரே இட்லி பானையிலேயே நான் ஊற்றி காமிச்சிடுறேன். பாருங்க மாவு எப்படி வெள்ளை இட்லி மாவு எப்படி மாவு புளிச்சிருக்குன்னு பாருங்க. மாவு புளிக்கலைன்ற கம்ப்ளைண்ட்டே உங்ககிட்ட இனிமேல் வராது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் கரைக்கும் போது கெட்டியாக இருந்தது பார்த்தீங்களா, நல்லா அந்த மாதிரி நல்லா புளிச்ச ஒன்று பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. அதனால தான் கரெக்டாக 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். நல்ல மாவு பாருங்கள் சூப்பராக புளிச்சு வந்துருச்சு. இது கருப்பு கவுனி பாருங்கள் நல்லா புளிச்சிருச்சு. இதையும் கலந்துக்குங்க நல்லா. அடித்தட்டில் கருப்பு கவுனி
நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தோசையாகவும் ஊற்றலாம், பணியாரமாகவும் ஊற்றலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அடித்தட்டை வந்து நம்ம கருப்பு கவுனி இட்லி வச்சிடலாம். இதை உங்களுக்கு செஞ்சு காட்டணுமேங்கிறதுக்காக தான் நான் ரெண்டுமே ஒன்றாவே செஞ்சு காமிச்சிடுறேன். இது கரெக்டாக 10 நிமிஷம் வேகட்டும். இந்த மாவு வலிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். இதில் தோசை, பணியாரம் எல்லாமே நல்லாயிருக்கும். தோசை மாவும் நம்மக்கிட்ட தனியாக இருக்குது. அப்படியே ஊற்றுனீங்கன்னா அப்படியே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இட்லி வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ எடுத்து பார்த்துடலாம். பாருங்க, இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா பஞ்சு மாதிரி இட்லி பாருங்க எப்படி இருக்குன்னு. சாஃப்டாக சூப்பராக இருக்கு. இப்போ இந்த இட்லியை எடுத்துடலாம். பாருங்க, இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இது வந்து இப்போ அரைச்சி அப்படியே ஊற்றுன மாதிரி நல்லா இருக்கு பாருங்க. இட்லி வச்சு காட்டுறேன். பாருங்க, சாஃப்டான இட்லி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப அருமையான இன்ஸ்டன்ட் மாவு வச்சுட்டு இட்லி செஞ்சிட்டோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் இதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எது வேணாலும் வச்சுக்கோங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வெள்ளை கலர் இட்லி மாவு நல்லா பூ மாதிரி இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன், இந்த தேங்காய் சட்னியில் காஞ்ச மிளகா போட்டு பூண்டு போட்டு ஒரு சட்னி அரைப்பாங்க. அதை அரைச்சிட்டு அதுக்கு நல்ல ஒரு சூப்பரான சாம்பார் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி மாவு இருந்ததுன்னா இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ரொம்ப நல்லா சாஃப்டான இட்லி. வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, அதே வந்து வயசானவங்களும் சரி, ஃபாரின்க்கு எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் சரி, புளிக்கலையேன்ற கவலையே இருக்காது. இனிமேல் இது வந்து நல்லா தாராளமாக புளிக்கும். நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரியே கரைச்சி வச்சு பாருங்கள். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட சமையல். தேங்க்யூ. பாருங்க, இட்லியே சும்மா சூப்பராக எப்படி இருக்குங்க. அது மாதிரி கருப்பு கவுனி அரிசி எப்படி இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே வெறுவாயிலே சாப்பிட்றோம். நல்லா வாசனையாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், சூப்பராக இருக்கும்.